என்னடி பண்ணி வச்சிருக்க? அம்மா அடுப்ப பாருடி. ஐயோ, நினைப்பெல்லாம் எங்கடி வச்சிருக்க? இந்த குடும்பத்துக்கு வர இருந்த எல்லா நல்லதையும் கெடுத்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நிக்கிற பாரு. ஊம கொட்டா. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் வேற சமைச்சு சரி பண்ணிடுறேன். சீக்கிரம் எடுத்து கழுவு போ. பூமிகா, என்னம்மா? கௌதமோட அண்ணனுக்கு தேடிட்டு இருந்த பொண்ணு கிடைச்சிட்டாளா? தெரியலையேம்மா. நீ வேணா போன் பண்ணி கேளு. சரிம்மா, கேட்டு பாக்குறேன். ஏன்பா போட்டோல நீங்க பார்த்த பொண்ணு முதல்ல அழகா லட்சணமா இருக்காளா? இல்ல நல்ல பூஷணிக்க மாதிரி குண்டா இருக்கா. ஜோடி பொருத்தம் நல்லா இருக்குமா? இந்த பொண்ணை எப்படிப்பா மாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? கல்பனா, கல்பனா, என்னம்மா? என்ன உட்காரு, முதல்ல ரிசல்ட் செக் பண்ணுவோம். சொன்னா கேளுங்க, எனக்கு வேண்டாம். முதல்ல கைய காட்டு. மாதவ விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் எல்லா முடிவும் நீ தான் எடுத்த. இனிமேல நீ தான் எடுக்க போற. அதனால உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ பண்ணு. பிரகாஷ் கிட்ட நான் பேசிக்கிறேன். கிடைக்கிற பொண்ண மாதவனுக்கு கட்டி வைக்கணுங்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாதுங்க. மாதவன் ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்றான். பொண்ணு யாருன்னு தேடி கண்டுபிடிச்சா அந்த பொண்ணு ஏற்கனவே எனக்கு உதவி பண்ண பொண்ணு. பொண்ணு நல்ல குணமா இருக்காளே, மாதவன் விரும்புறானே, இந்த பொண்ணை மாதவனுக்கு கட்டி வச்சா என்னன்னு தான் நான் நினைச்சேன். இவ்வளவுதாங்க என் மனசுல இதுவரைக்கும் இருந்துச்சு. மத்தபடி அந்த பொண்ணு கருப்பா, செவப்பா, குண்டா, ஒல்லியா, குட்டையா, நெட்டையா, எதையுமே நான் கவனிக்கலங்க. அந்த மாதிரி ஒரு பார்வை எனக்கு வரவே இல்லை. அதுதாங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் எடுக்கிற முடிவு சரியா தப்பான்னு எனக்கு தெரியலங்க. என்னால மாதவன் மனச உடைக்க முடியாதுங்க. வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். நாம முடிவெடுக்கிறத ஒத்தி போட்டுட்டு மாதவ மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நீ மாதவன் கிட்ட போய் சும்மா ஒரு பேச்சுக்கு நீ விரும்புற பொண்ணு நமக்கு வேண்டான்னு சொல்லி பாரு. மாதவன் அதுக்கு என்ன பதில் சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம ஒரு முடிவுக்கு வரலாம். சரிங்க. மாம் மாம் மாதவ், என்னப்பா? என்ன கையில? முந்திரி அல்வா. ஓ, யார் பண்ணி கொடுத்தா? பிரீத்தி பண்ணி கொடுத்தா. அப்பா அம்மா சாப்பிடுங்க. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். உனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப பிடிச்ச விஷயம் அல்வா தானே? அது அப்போ. ஓ, அப்பவா? அப்போ இப்போ மகாலட்சுமி. மகாலட்சுமியா? அப்போ உனக்கு அல்வா பிடிக்காதா? அல்வா கொஞ்சம் கொஞ்சம்
பிடிக்கும். மகாலட்சுமி நிறைய நிறைய பிடிக்கும். சரி, ம். உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு சரி. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கணும்ல? அம்மா, பிடிக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு உனக்கு கிடைக்காம போயிட்டா? சொல்லுடா, ஒருவேளை அவ உனக்கு கிடைக்காம போயிட்டா? நான் செத்து போயிடுவேன். இந்த வீடு தான் மேடம், தனி வீடு. தண்ணி பிரச்சனை எல்லாம் இல்ல, எல்லா வசதியும் இருக்கு. வாங்க. வாங்க மேடம். வீடு சுத்தி பாருங்க மேடம். வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேடம்? ம் வீடு ரொம்ப நல்லா இருக்கு மேடம். பேக் போடுமா. இந்த சிவா. ஏம்மா பிரேமி, சொல்லுங்கம்மா. இந்த மளிகை சாமா காய்கறிலாம் வாங்க பக்கத்துல கடை இருக்கா? இந்த ஸ்ட்ரீட்லயே மல்லிகை கடை, காய்கறி கடை எல்லாமே இருக்குமா. பால் கடையும் இங்கே இருக்கு. உங்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ம். ஆ, சரி அப்போ மாதவனை எப்போ மேடம் பார்க்கலாம்? நான் மாதவன் அம்மாட்ட பேசிட்டு மாதவனை நீங்க எப்ப கேர்டேக் பண்ணலாம்னு சொல்றேன். ம் சரிங்க மேடம். சரிங்க மேடம், எனக்கு சென்டர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு. நான் கிளம்புறேன். ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி வரேம்மா. நானும் கிச்சனை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸ்வேதா, நீ கிடைப்பேங்கிற நம்பிக்கையோட நான் சென்னை வரைக்கும் வந்திருக்கேன். நீ எப்போ எனக்கு கிடைப்ப? என்ன பூமிகா, கௌதம் கிட்ட பேசுனியா? பேசினேம்மா. பொண்ணு இன்னும் கிடைக்கலையா? ஆனா பொண்ணோட போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கான். போட்டோவா? ஆமாம்மா. கௌதம் அண்ணன் மாதவன் அந்த பொண்ணை பார்க்கும்போது போன்ல போட்டோ எடுத்து வச்சிருந்தாரா. நான் கௌதம் கிட்ட போட்டோவை எனக்கு அனுப்புங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னேன். வெயிட் பண்ண அனுப்புறேன்னு சொன்னா. கௌதம் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்த பிறகுதான் ஏன் விஷயத்த அவங்க வீட்ல ஓபன் பண்ண முடியும். ஒருவேளை அவரோட அண்ணனுக்கு அந்த பொண்ணு கிடைக்காட்டி என் லைஃப் அவ்வளவுதாம்மா. சொல்லுமா. ஏய் கண்மணி, நம்ம சந்தோஷப்படுற மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்குடி. அப்படி என்னமா விஷயம்? அந்த ராசாத்தியில தான் புள்ளைய காணோன்னு கோயில் கோயிலா திரிஞ்சால, அவ இப்ப ஊரை விட்டே போயிட்டாடி. என்னமா சொல்ற? ஆமா கண்மணி, ராசாத்தி குடும்பத்தோட சென்னைக்கு கிளம்பி போயிட்டாங்க. வேணுமா அவளுக்கு? நல்லா வேணும். என்ன ஊர்ல இருக்க விடாம பண்ணால, அதான் அந்த கடவுள் அவள ஊர்ல இருக்க விடாம பண்ணிட்டாரு. கடவுள் இருக்காருமா. என் வயிற்றுச்சல் அவளை சும்மா விடாது. இன்னும் அவளை என்னென்ன பண்ண போகுது பாரு. அப்புறம் கண்மணி. அம்மா, நாம அப்புறமா பேசிக்கலாம். முதல்ல இந்த நியூஸே போதும். போனை வை, நான் அப்புறமா போன் பண்றேன். என்ன இவ அதுக்குள்ள கட் பண்றா? அத்தை, ஒரு சந்தோஷமான விஷயம்.
என்னது? நம்மள ஊர்ல இருக்க விடாம பண்ணால, அவளை இப்ப கடவுள் ஊரை விட்டு அனுப்பிட்டாரு. யார பத்தி சொல்ற? எல்லாம் ராசாத்திய பத்தி தான். ராசாத்தி ஊரை விட்டு கிளம்பி சென்னைக்கு வந்துட்டாளா? என்ன அத்த, நான் சந்தோஷமான விஷயத்த சொல்றேன். ஆனா உங்க முகத்துல சந்தோஷத்தையே காணுமே, அமைதியா இருக்கீங்க. கடவுள் ராசாத்திக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது கண்மணி. என்னத்த சொல்றீங்க? ஆமா கண்மணி, யோசிச்சு பாரு. ஸ்வேதா இருக்கிற இடத்துக்கு நெருக்கமா ராசாத்தி வந்துகிட்டே இருக்கா. நம்ம போன கோயிலுக்கு வந்தா, நம்ம தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்தா, இப்ப நம்ம இருக்கிற ஊருக்கே வந்துட்டா. சென்னை பெரிய ஊரா இருந்தாலும் ஸ்வேதாவும் ராசாத்தியும் ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்சுக்காம இருக்க மாட்டாங்கன்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது. இந்த கடவுள் 2 பேரையும் ஒரே உருவத்துல வேற படைச்சு வச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாலே போதும், அம்மா பொண்ணுன்னு தெரிஞ்சுக்க. ஸ்வேதா நம்ம கூட கண்டிப்பா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. அவளோட அதிர்ஷ்டத்தை வச்சுதான் நாம பூமிகா கல்யாணத்தை முடிக்கணும். இந்த நேரம் பார்த்து ராசாத்தி ஸ்வேதாவை பார்த்து அவ கூட கூட்டிட்டு போயிட்டானா நம்ம திட்டம் எல்லாம் வீணா போயிடும். அதோட அவ பொண்ணை நம்ம திருடினதுக்கு ராசாத்தி நம்மள சும்மாவும் விட மாட்டா. இப்ப என்னத்த பண்றது? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பூமிகா கல்யாணத்தை நம்ம முடிக்கணும். இப்போதைக்கு நம்மளால அது மட்டும்தான் பண்ண முடியும். இல்லத்த, இன்னொன்னு பண்ண முடியும். என்ன பண்ணலான்னு சொல்லு. ராசாத்தி சென்னையில இருக்கிறத நம்மளால தடுக்க முடியாது. ஆனா ஸ்வேதாவும் ராசாத்தியும் சந்திச்சுக்கிறத நம்மளால தடுக்க முடியும். எப்படி? ஸ்வேதா சென்னையில இருக்கிறது தானே பிரச்சனை. அவளை சென்னையை விட்டு வெளியூர் அனுப்பிடலாம். வெளியூர்னா எங்க? அதாத்த, உங்க தாய் வழி சொந்தக்காரங்க ஆந்திரால இருக்கிறதா சொன்னீங்கல்ல, அங்க அனுப்பி வச்சிடலாம். நமக்கு தேவையான நேரத்துல நம்ம திரும்ப கூப்பிட்டுக்கலாம். நீ சொல்றதுதான் சரி. இவளை ஸ்டேட் விட்டு ஸ்டேட் அனுப்புறதுதான் நமக்கு சேஃப். நாளைக்கு பொழுது விடியட்டும். எதுக்காக இப்ப இங்க எல்லாரையும் வர சொன்னீங்க? முதல்ல அதை சொல்லுங்க. மாதவ கல்யாண விஷயத்துல நான் தெளிவே இல்லாம இருக்கேன். ஒரு பக்கம் அந்த பொண்ணு வேண்டான்னு நீங்க சொல்றீங்க, இன்னொரு பக்கம் மாதவ அந்த பொண்ணு இல்லைன்னா செத்துருவேன்னு சொல்றான். மாதவ அப்படி சொன்னதுல இருந்து எனக்கு மனசே சரியில்லை. இப்ப நான் என்னதான் முடிவெடுக்கிறது? நீங்களே சொல்லுங்க. ஏமா, இப்போ ஒரு சின்ன குழந்தை ஸ்கூலுக்கு போக மாட்டேன், சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான்னு வைங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நீ ஸ்கூலுக்கு போக வேண்டாம், சாப்பிட வேண்டான்னு அப்படியே விட்டுருவீங்களா? எதையாவது சொல்லி இல்லி அந்த குழந்தைய சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்ப பழக்குவீங்கல்ல? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் மாதவனுக்கும் நாம பழக்கணும். மாதவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இதெல்லாம் சரியாயிடும். விடுங்க. விடுங்களா? நீ சொல்ற மாதிரி ஏதாவது பண்ணி அதனால மாதவ கோவப்பட்டு அவ சொன்னதை செஞ்சுட்டானா என்ன பண்றது? அப்படிலாம் எதுவும் ஆகாதுமா. என்னால என் மாதவ விஷயத்துல ரிஸ்க் எடுக்க முடியாது. உங்க பயத்துக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? அத பண்ணி பார்க்கலாமா? மாதவன் அந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தானே மாதவன் ஏதாவது பண்ணிப்பான்னு நீங்க பயப்படுறீங்க. அந்த பொண்ணை மாதவன் மறக்கிற மாதிரி பண்ணிட்டா? அண்ணா, நீ எப்படி பேசினா எப்படின்னா மேடி எப்படின்னு அந்த பொண்ணை மறப்பான்? நான் சொல்ற மாதிரி செஞ்சா கண்டிப்பா மறப்பான்.
நமக்கு தான் ஊட்டி, கொடைக்கானல், டார்ஜிலிங், சிம்லான்னு நிறைய ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல. நம்ம மாதவனை கூட்டிக்கிட்டு குடும்பமா அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல ஏதாவது ஒரு ஊர்ல கெஸ்ட் ஹவுஸ்ல ஒரு 1 மந்த் தங்குவோம். இல்ல அந்த ஊர் வேண்டாம்னா வேற ஏதாவது ஊருக்கு போய் தங்குவோம். அந்த 1 மந்த் மாதவன் ஃபாரஸ்ட், வாட்டர் ஃபால்ஸ், போட்டிங், ட்ரெக்கிங், ஃபயர் கேம்ப் அங்க எங்கன்னு சுத்தி நல்லா என்ஜாய் பண்ணான்னா அந்த என்ஜாய்மெண்ட்ல கண்டிப்பா அந்த பொண்ணை மறந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் மாதவனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அண்ணா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கொடைக்கானல் கெஸ்ட் ஹவுஸ்ல ஃபேமிலியோட போய் 10 டேஸ் தங்கிட்டு கிளம்புனப்போ மாதவன் கெஸ்ட் ஹவுஸ், ஃபாரஸ்ட் இதெல்லாம் விட்டுட்டு வர விருப்பம் இல்லாம நான் வரல நீங்க போங்கன்னு நம்ம கூட சண்டை போட்டனா இல்லையா? மாதவனுக்கு குழந்தை மனசுமா. இந்த ஃபாரஸ்ட், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், லேக்ஸ், ட்ரெக்கிங்ஸ் இதெல்லாம் சேர்ந்து மாதவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா சென்னையே மறக்கடிச்சிருது. அப்போ அந்த பொண்ணை மறக்கடிக்காதா? அதனால கன்ஃபார்ம்டா மறந்துடுவாமா. அப்புறம் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இதுல நாம ஒன்னும் மாதவனை டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணை மறக்கடிக்க வைக்கல. அவன் போக்கிலேயே போய் அவனுக்கே தெரியாம தான் அவன் மனசுல இருக்கிற பொண்ணை மறக்கடிக்க போறோம். அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். எனக்கு பிரகாஷ் சொல்ற ஐடியா சரின்னு நம்பப்படுது. எனக்கு இதுல நஷ்டம் எதுவும் இல்லையே. கொஞ்ச நாள் நம்ம வெளியூர் போய் இருந்துட்டு வரலாம். பிரகாஷ் சொன்ன மாதிரி மாதவன் மனசு மாறினா உடனே மாதவனுக்கு வேற ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அவ்வளவுதானே? மாதவன் கல்யாண பிரச்சனை முடிஞ்சதுன்னு வச்சுக்குவோம். சரி, அப்ப நாளைக்கு காலையில எல்லாரும் கிளம்புறோம். மகாலட்சுமிய மறக்க அடிக்க என்ன வெளியூர் கூட்டிட்டு போக பாக்குறீங்களா? நாளைக்கு பொழுது விடியட்டும். என்னங்க சொல்லு ரகினி. இந்த டூருக்கு என் தங்கச்சி ஸ்ருதியையும் கூட கூட்டிட்டு போலாமா? ஸ்ருதி மட்டும் தனியா வந்தா சரியா இருக்காது. ஒண்ணு செய், உங்க அப்பா அம்மா எல்லாரையும் ஒரு கார் எடுத்துக்கிட்டு ஒண்ணா வர சொல்லு. அப்பதான் ஃபேமிலியா வந்த மாதிரியும் இருக்கும், நம்ம ஃபேமிலி எல்லாரும் ஒன்னா பழகுன மாதிரியும் இருக்கும். அதடு. ஓகே பிரீத்தி, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். மேல மேடி இருக்கா, நீ போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. சரிண்ணா. மாதவ், 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 எங்க இந்த அண்ணனை காணோம்? ஒருவேளை பாத்ரூம்ல இருப்பானோ? மாதவ். என்னங்க? சொல்லு கல்பனா. இல்ல இந்த டூர் மாதவ மனச மாத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? நான் நம்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ நம்புறியா? என்னதான் எல்லாரும் சேர்ந்து குழப்பி விட்டுட்டீங்களே. மாதவனுக்கு தெளிவு பிறக்குதோ இல்லையோ, கண்டிப்பா உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும். மாதவ், மாதவ், எங்க இந்த அண்ணன்? எங்க போயிருப்பான்? மாதவ். என்ன ஸ்வேதா இந்நேரம் எந்திரிச்சு காஃபி கொண்டு வந்து கொடுத்திருப்பாளே, இன்னைக்கு இன்னும் காணுமே. அம்மா, என்னம்மா இன்னும் காஃபி வரல? ஸ்வேதா எங்க? தெரியலம்மா, அவ தூங்குற இடத்துல தான் போய் பார்க்கணும். கண்மணி, கண்மணி, என்னத்த? ஸ்வேதாவை வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், ஆளைய காணுமே. மாதவ், அண்ணா, அண்ணா எங்க இருக்க? அண்ணா. என்னத்த சொல்றீங்க? ஸ்வேதாவை காணுமா? பாட்டி, வீடு முழுக்க நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்துட்டேன்டி. கிச்சன்ல, துணி காய போடுற இடத்துல, பாத்ரூம்ல, வீட்டுக்கு வெளியில எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். ஸ்வேதாவை காணோம். அத்த, ஒருவேளை ஸ்வேதாவை நம்ம ஆந்திராவுக்கு அனுப்ப போற விஷயம் தெரிஞ்சு பயந்து வீட்டை விட்டு போயிட்டாளா?